ஐயா ஐயா ஐயா, யார் அவன் பகல் பரதேசி? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சிற்பி ஐயா இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையா? உங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையே. பின்ன நான் கஞ்சி வடிக்கிற சிற்பியாடா? அது இல்லங்க, பெரிய சிந்தனை சிற்பி மாதிரி தெரியுது. என்னாச்சுங்க? ஏதாவது அரிப்பா இருக்கும்? இல்ல, ஊரல். இப்படி உட்காருங்க, பெரியவரை வர சொல்றேன். பாத்தியா தம்பி, என்னமோ நம்மளுக்கு உட்கார தெரியாத மாதிரியாவோ அந்த ஆளு உட்காந்து காமிச்சிட்டு போறான். வினையம் பிடிச்சவனா இருப்பானோ? அது போகட்டும், அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோவப்பட்டு போறாரு? முன்னமே தெரியுமா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? அட நீ வருஷமா இருப்பா. சரி வா. ஏய் ஏய் தம்பி, பெரியவர் வர்றாரு. அந்த பூசணிக்காய் மண்டை கிட்ட சொல்லி வைங்க, என்கிட்ட பேசுன மாதிரி லடாக் புட்டாக்குன்னு பேசினா பிச்சு 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 போடுவேன். அதெல்லாம் அப்படி பேச மாட்டாரு. தம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கடா? எங்கேயோ போறேன். அந்த நாய் புடி புடி புடி. ஐயா வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. என் பேர் காளிமுத்து. இன்னைக்கு ராத்திரி நடக்க போற வில்லுப்பாட்டு என்னுடையதாங்க. நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, என்ன பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, என் சொந்த ஊரு சுந்தர சோழபுரம். ஆஹா, பாடல் பெற்ற ஸ்தலமாச்சே, கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. இப்ப அந்த கோயில் ரொம்ப செதஞ்சு போயிருக்குங்க. நீங்க தான் அந்த கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும். அது விஷயமா பேசத்தான் ஊர் சார்பா வந்திருக்கேன். மன்னிக்கணும், இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஓய்வு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. தெய்வத்துக்கு செய்யற தொண்டுக்கு முடிவு ஏதுங்க? தம்பி, என்னவா இருந்தாலும் சரி, உங்க அழைப்பை என்னால இப்ப ஏத்துக்க முடியாது. ஐயா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இசைஞானி இளையராஜா தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அவர்கிட்ட நான் நேரா பார்த்து என்னுடைய நிலைமை சொல்றேன். தம்பி மன்னிச்சிருங்க. முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பரவாயில்ல. அபிராமி, தம்பிக்கு குடிக்கிறதுக்கு மோர் கொண்டா. தம்பி, இது என் பொண்ணு அபிராமி. இது இது உங்க பொண்ணா? இது முந்தியே தெரியுமா? இல்ல, காலையில கோயில்ல பார்த்தா ரொம்ப பக்தியா பாடிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த தம்பி தான் இன்னைக்கு கோயில்ல வில்லு பாட்டு பாட போகுது. ஏன்பா, வில்லு பாட்டு படிப்பாரா இல்ல பாடுவாரா? படிச்சுக்கிட்டே பாடுவேன், பாடிக்கிட்டே படிப்பேன். என்னம்மா கேக்குற? இல்லப்பா, வில்ல எடுத்துட்டு வேட்டையாடுவாங்க இல்ல சண்டை போடுவாங்க. ஆனா இவர் எப்படி? அது எப்படின்னு ராத்திரி கட்சியில வந்து பாருங்க. என் பொண்ணு கொஞ்சம் விளையாட்டுத்தனம், தப்பா நினைச்சுக்காதீங்க. விளையாட்டு விளையாட்டு, இந்த வயசுல அப்படித்தான் இருக்கணும். எடுத்துக்கங்க. என்ன மோர் சுடுது? இது மோர் இல்ல, பால். சுடத்தான் செய்யும். மோர் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும், அதனால பாலே சாப்பிடுங்க. எங்களுக்கு எதை குடிச்சாலும் கட்டாது, எங்க தொண்டை அப்படி. கொண்டாங்க, அதையும் கொடுங்க. பாத்து பாத்து பாத்து. தம்பி, உங்களை யாரோ நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, யாரோ நினைக்கிறாங்க. இந்த ஆளை பார்த்தால ஒரு மாதிரியா இருக்கா. இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அப்புறம் ஏன் முறைக்கான்? இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போக கூடாதுங்கிறது. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா? அந்த ஆளு நம்மளை பாக்குற பார்வையே சரியில்லையே. ஐயோ, என்ன நினைச்சுக்கிட்டு நீ? அது பச்சை மரம்டா. அதை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். அது வளர்ந்தா காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும், கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். அதை கிழிச்சு நிறுத்துங்க. எதுக்கு இந்த போட்டு அடிக்கிறீங்க? பாவம் என்ன செஞ்சாரு? அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா? அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு. நீ போப்பா போ. பாவம் முன்ன பின்ன தெரியாத ஆள போய் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது இப்பதாயா நான் அவன் முகத்தையே முத தடையா பாக்குறேன். அது என்னமோ தெரியல ஐயா, அவன் முகத்தை பார்த்துடனே நல்லா அப்ப அப்படின்னு அப்புறம் போல தோணுது. ஆஹா ஆஹா, இசை வீடுங்கிறது இசை திண்ணையில தெரியுது, இசை தெருவுல தெரியுது. என்ன வீடுறாது? ஐயா, ஆஹா, கொன்னுட்டீங்கடே. ஐயோ, ஆஹா. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்ன ஞானம்டா ராமா. ஐயோ,
நீங்களா எங்க போற? உட்கார். ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. வாசி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது நாய்க்கு போட்டதா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நன்றி உள்ள பிராணிக்கு சாப்பிடுறதுப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. டேய் படுவா, இதானே வேண்டாங்கிறது. சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். என்னென்ன வாசிக்கிறது? தவுல் தான். அதான் என்ன வாசிக்கிறது? பிள்ளாராம படம் பாத்திருக்கியா? அதுல வர நலந்தானா பாட்டு வாசி. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. வாசி. இதுல போய் வாசிக்க சொல்றீங்களே? இதுல போய்னா வேற எதுல போய் வாசிக்கிறது? இதுல எப்படின்னா வாசிக்கிறது? அதுக்கு நாதஸ்வரம் வேணும்ண்ண. இந்த பார், உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லு, ஆனா வாசிக்க முடியாதுன்னு சொல்லாத. இதுல போய் வாசிக்க முடியாதுண்ணே. என்ன நீ கதை பேசுற? அந்த படத்துல பாலையா என்ன வாசிச்சாரு? நலந்தானா வாசிச்சாரு. அப்ப நீங்க வாசி. இதுல அது முடியாதுங்க. இதுல வாசிக்க முடியாதுன்னா அவர் என்ன ட்ரம்ல வாசிச்சாரா? அதுவும் தவுல் தானே. வாசி. இதுல முடியாதுங்க. வாசிடான்னா முடியாதுங்க. இருங்க. வாசிடா. டேய் டேய் டேய், என்ன டொட்டோ 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 டொட்டோ? இது நலந்தானாவா? வாயில வார்த்தை வந்த மாதிரி வரணும். அண்ணே, எனக்கு வாசி தெரியாது, விட்டுருங்கண்ணே. அப்புறம் எதுக்கு இதை வச்சு வாசிக்கிற? ஐயோ, ஒரு ஞான சூனியத்தை மாட்டிக்கிட்டனே. ஞான சூனியம் ஞானம் கட்ட போயிட. நீ வெளியூர் நீ அட்ரஸ் விசாரிக்கும் போதே தெரியும் இப்படி ஏடாகணுவா பண்ணுவேன். ஏயா எங்க குரூப்ல உள்ள ஆளு ஏன் அடிச்ச? போயா, பெரிய ஏ குரூப் பி குரூப் ரத்தத்தை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நலந்தானா வாசிக்க சொல்ற, வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாயா? பாடுவா பிச்சு போடுவான் பிச்சு. இவன் ஒரு வித்துவான்னு மதிச்சு நாய்க்கு போடுற போற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அத நாய்க்கு போட்டுதான் நன்றியோட வாலாட்டிட்டு இருக்கு. இவன் நலந்தானா வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான். நீயே சொல்லு, நலந்தானா வாசிக்க சொன்னவன் ஞானம் கட்டவனா, தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கட்டவனா? வாசிக்க தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்னை நலந்தானா நான் வாசிக்க வைக்கல. என் பேர் அப்பா கண்ணிலடா. கபேல தங்கப்பா நலந்தானா. சும்மா இருக்கனே. அந்த ஆளு என்ன தேடி இந்த ஊருக்கு வந்துட்டான். இனிமே நம்மளால தாங்காது. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? ஒண்ணு அவன் இந்த ஊர்ல இருக்கணும், இல்ல நான் இந்த ஊர்ல இருக்கணும். ஐயோ, அவன் கோவில் வேலையா வந்திருக்கான். அவனை ஊரை விட்டு மாத்த முடியாது. ஒண்ணு செய், நீ ஊரை மாத்திக்கோ. அவன் உன்னை இந்த அடி அடிக்கிறான்னா உனக்கு ஏதோ தோஷம் கீசம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு மந்திரவாதிய பார்த்து அதுக்கு நிவர்த்தி பண்ணிடுவோம். ஓம் நமச்சிவாயம். நமச்சிவாய ஓம். நான் சொல்றத எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. ஈரான் ஈராக்ல சண்டை போட்டாங்க. என்ன ஆச்சு? பல உயிர்கள் செத்து விட்டன. அதுக்கப்புறம் சமாதானமாய் விட்டார்கள். ஏன் சாகிறதுக்கு முன்னாடியே சமாதானமாயிருக்கலாம் அல்லவா? அதனாலதான் சொல்றேன், யாரு யாரு சண்டை விடக்கூடாது, யாரு யாரு அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. காணாம போனதெல்லாம் ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு சொல்றாராம். அப்படியா? நம்ம பையன் ஒருத்த காணாம போயிட்டான். அவரையே கேட்டு பாப்போம். கேட்டு பாருங்க. உட்கார் உட்கார். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம் பக்தா. சாமி, தங்கள் பாதங்களுக்கு கீழ் நான் அமரலாமா? அங்கே உட்கார கூடாது, இங்க உட்காரு. சாமி ஊருக்கு புதுசுங்களா? புதுசா இருந்தாலும் பழசுதான், பழசா இருந்தாலும் புதுசுதான். ஆஹா. சாமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ங்க. இந்த திருப்பதி பழனிக்கெல்லாம் முடி கொடுக்கறதா வேண்டிக்கிறாங்களே, அது ஏன்? கேட்டீங்களா? கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏன்? நான் என்ன இங்கிலீஷ்ல பேசினா, கன்னடத்துல பேசினா, தமிழ்ல தானே பேசினேன். இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. ஜனங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. மூக்க வெட்டினா வளராது, கைய வெட்டினா வளராது, காலை வெட்டினா வளரவே வளராது. ஆனா முடிய வெட்டினா வளரும். அந்த தைரியத்துலதான் ஜனங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அது சரி சாமி, மொட்டை அடிச்சா முடி வளரும். ஆனா பல பேருக்கு மூளையே வளராம இருக்குதே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இங்க பாருங்க. ஏன் சாமி, திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விளையக்கூடிய நிலத்து பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் கிடக்கணும் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சரி, இந்த தரிசு நிலத்தை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு. இத மாடை விட்டு மேய விடுறதா, அடுப்புல இருந்து கொல்லி கட்டி எடுத்து கறிக்கி விடுறதா? நாயை விட்டு நக்க விடு. நாய் இவனை நக்கணுங்கிறீங்களா, இல்ல இவன் நாயை நக்கணுங்கிறீங்களா? இல்ல, நாய் தான் இவனை நக்கணும். போடா போய் நாய் நக்கு போ.
ஆடாத விடுங்க சாமி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். கல் இருக்குது, நாய் கிடைக்க மாட்டேங்குது. நாய் கிடைக்கும் போது கல்லு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2-3 நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான். அவன் சவுண்ட் மட்டும் என் காதுக்கு ஒலிக்குது, அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் உன் கையில் சிக்க மாட்டான். அவன் விதியை மதியால் வென்று விட்டான். நாய் தொலைது விடுங்க. ஜலதோஷமா இருக்கே, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இந்தாங்க, இதான் ஞானப்பொடி. இத போட்டுக்கிட்டா ஜகல வியாதியும் போயிடும். அப்படியா? நாங்கப்பா எல்லாருக்கும் ஞான பொடி உறிஞ்சுங்கப்பா. என்ன ஞானம் வருதா? பாதி வந்தது, மீதியும் வரும். வரும் வரும் வந்து விட்டது. என்ன சாமி இது? என்னது கம்பளி பூச்சி மாதிரி தெரியுது? ஓஹோ, இது சாமி ஏமாத்த பாக்குற. ஏயோ, ஒருத்தன் சிகப்பு துணியை கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இவன் என்ன இந்தியாவின் தலையெழுத்து மாத்திடுவானா? அரிசி வேலை அப்படியே தான் இருக்கு, பாமாய் வேலை அப்படியே தான் இருக்கு. என்ன ஏமாத்த? ஐயா வாயா ஐயா, என்ன எல்லாரும் ஏன் வீட்டு தேடி வந்திருக்கீங்க? வரவழைச்சிட்டியப்பா. அடியா, நீ அடிச்ச அடியில எலும்பும் தோலுமா இருந்தவன் எருமக்கடா மாதிரி மாறிட்டான். இனிமே நீ அடிச்ச யானையா மாதிரி காட்டுக்குள்ளே ஓடிடுவான். எப்பா, உன்னை நான் புண்படும்படியா அடிச்சேன்? ஐயோ, நான் அடிக்கலப்பா, அன்ப கசக்கி புளியிற அப்பா அடிச்ச. இப்போ அணைக்க போறேன். வா ராஜா. இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்க, நல்லா பாருங்க. இவன் என் கூட பிறந்த என்ன வாயில கொசுவா? உறக்க முடியாத தம்பி. தம்பி, இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், இது சத்தியம். ஐயோ, அப்பா அடி பலமா புடிச்சிருச்சா? நல்ல அடிடா. ஐயோ, கண்ணு, இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் ராஜா. என்ன நானும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும். ஏண்டா அறியறதுக்கு என்ன அருவாமனையா? இல்ல நான் மன்னிச்சிடுங்கன்னு. இனிமே நீ இங்கேயே இருப்பா. அப்புறம் நீ என்னப்பா சொல்ற? இங்கே இருந்துருங்க. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கே பஞ்சாயத்து? வாங்க போலாம். அன்புனால பழையபடி அவன் ஒல்லி ஆயிடணும். சரி, வரட்டுமா? போங்க. வரேன். போயிட்டாங்க. போய் முடி வெட்டிக்கங்க. அங்கப்பா, தம்பி தங்கப்பா, எழுந்திருப்பா, மணி 9 ஆகுது. தூங்கிட்டு இருக்கல, போங்க. தூங்காதே தம்பி, தூங்காதேன்னு பாட்டு கூட்டு இருக்குது. நீ கேட்டது இல்லையா? தூங்குறதுக்கு தான் ராத்திரி இருக்க, பகல்ல தூங்க கூடாதுப்பா. அடடடடா, செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். போங்கண்ணே. இந்த பார், சூடா டீ அண்ணன் கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் எல்லாம் போயிடும். ஐயையையையைய, நீங்க சாப்பிடுங்க. இந்த வாங்கிக்க, வாங்கிக்க. டேய், என்னது தூங்குற மேல தண்ணி ஊத்துறீங்க? அறிவில்ல? பின்ன முடிச்சுட்டு இருக்கிற மேல தண்ணி ஊத்துவாங்க? உன்னை எவ்வளவு அன்பா பாசமா கையில டீ எடுத்து வந்து எழுப்புன, எழுந்துச்சாடா நீ? அண்ணா, சத்தியத்தை மீறாதீங்க. உன் வரையில சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். உன்னை எல்லாம் அடிச்சா தாண்டா திரும்ப, அடிச்சா தாண்டா திரும்ப.